ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் சில்லியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாதத்தோட சைடிஷாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயும் குடிக்காமல் வரும். மைதா மாவு வேணால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கெட்டியாக இருக்கணும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் சேர்த்துட்டு கலந்துட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஊற வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால் மசாலா கலந்துட்டு உடனே பொரிச்சு எடுத்துடுங்க. மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பொட்டேட்டோ சில்லி, காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வீடியோ வேணும்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே கரண்டி வச்சு கிளறாதீங்க, நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா சில்லியுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லா வகையான சாதத்தோடையும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.